தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சாதனை படைத்து இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறியிருக்கும் முதலமைச்சர் விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று. விமர்சனங்களின் இருளை தன் மௌனத்தால் வென்றவர். அரசியல் கணக்குகளில் மாஸ்டராக நகர்ந்து லட்சியத்தில் மக்களின் தலைவனாக நிமிர்ந்து தேர்தல் களத்தில் கில்லியாய் வென்று கோட்டையில் தனது சர்க்காரை அமைத்து காட்டியிருக்கிறார் இந்த ஜனநாயகன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். 1992 திரைத்துறையில் அறிமுகமான போது தன் மீது எழுந்த நெகட்டிவ் விமர்சனங்களை எல்லாம் இன்று கோட்டையை ஆள்வதற்கான படிக்கட்டுகளாக மாற்றி காட்டியிருக்கிறார். நடிப்பு, நடனம், பாடல், குறும்புத்தனமான பாடி லாங்குவேஜ், காமெடி சென்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ் என எல்லாவற்றிலும் ஆல்ரவுண்டராக மிரட்டி குட்டீசுகளையும் குடும்பங்களையும் காந்தம் போல கவர்ந்தார். பூவே உனக்காக திரைப்படத்தில் காதல்ங்கிறது வற்புறுத்தி வரது இல்லை என்று மென்மையாக பேசி ரசிகர்களை உருக வைத்தவர். காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள் மூலம் குடும்பங்களின் பேராதரவை பெற்றார். ஷாஜகான் படத்தின் மூலம் காதல்களின் தூதனாகவே மாறியவர். ஃப்ரெண்ட்ஸ், வசீகரா படங்களில் டைமிங் நகைச்சுவையால் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தார். துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமானவளே யூத் திரைப்படங்கள் மூலம் 90s கிட்ஸ்களின் லவ் ஐகானாக மாறினார். பத்ரி, பகவதி, புதிய கீதை என ஆக்ஷன் களத்தில் விஜய் கால் பதித்திருந்தாலும் இப்படி துடிப்பான காதல் நாயகனாக வலம் வந்த விஜயின் ஆன்ஸ்கிரீன் இமேஜை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்க வைத்தது திருமலை. வாழ்க்கை ஒரு வட்டம், இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் என கில்லியில் வேலுவாக அவர் காட்டிய எனர்ஜி தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கணக்குகளை சுக்குநூறாக உடைத்தது. சிவகாசி, திருப்பாச்சி படங்களின் உருக வைக்கும் தங்கச்சி சென்டிமெண்ட் மூலம் திரையை தாண்டி பெண்களின் அண்ணனாகவே மாறிப்போனார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என போக்கிரியில் அவர் பேசிய வசனம் பிற்காலத்தில் அவர் அரசியலுக்கு வர எடுத்த தீர்க்கமான முடிவுக்கு அச்சாரமாக அமைந்தது. உசுப்பேத்திரவன் கிட்ட உம்முன்னு, கடுப்பேத்திரவன் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் என்ற அவரது குட்டி ஸ்டோரிகள் அரசியல் களத்தில் அவர் எதிர்கொண்ட எதிர்ப்புகளை அமைதியாக கடக்க அவருக்கு உதவியது. மாஸ் ஹீரோவாக உச்சம் தொட்ட விஜய் சமூக கருத்துக்களை தன் கையில் எடுத்தபோது அவரது படங்கள் வரும் பொழுதுபோக்குக்காக இல்லாமல் அரசியல் ஆயுதங்களாக மாறின. துப்பாக்கியில் தேசப்பற்று, கத்தியில் விவசாயம், தெருயில் சமூக பாதுகாப்பு, தலைவாவில் மக்கள் தலைமை, மெர்சலில் இலவச மருத்துவம், சர்க்காரில் அரசியல் விழிப்புணர்வு, பிகிலில் பெண்கள் முன்னேற்றம் என ஒவ்வொரு படம் மூலமும் சாமானியர்களின் குரலாகவே மாறி பாக்ஸ் ஆபீஸை அதிர வைத்தார். நடிப்பில் மட்டுமல்லாமல் பாம்பே சிட்டி சுக்கா ரொட்டியில் தொடங்கி சச்சினின் வாடி வாடி என இன்று வரை அவர் குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு பாடலும் எவர்கிரீன் ஹிட் ரகம். திரையரங்குகளில் வசூல் சக்கரவர்த்தியாய் வலம் வந்த ரசிகர்களின் தளபதி தன் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் மூலம் திரையுலகிற்கு விடை கொடுத்து இன்று கோட்டையில் முதலமைச்சராக அரியணை ஏறியிருக்கிறார். 2024 கட்சி தொடக்கம், 2026 108 இடங்களுடன் 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு மாற்றாக வரலாற்று வெற்றி, தமிழக அரசியலின் புதிய சகாப்தம். திரையில் கைத்தட்டல்களை வாங்கிய மாஸ்டர் இன்று மக்களின் குறைகளை தீர்க்கும் தலைவனாக களம் கண்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.